தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த சட்டப்பூர்வமாக ஆராய்ந்து தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றில் கிடைக்கும் உபரி நீர் தருமபுரி மாவட்டத்தில் வறண்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளில் நிரப்பவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, செய்தி தொடர்பான முழு விவரம் என்ன? தமிழ்நாட்டினுடைய வேளாண் பெருமக்களுடைய நலன் பாதிக்காத வகையில காவிரி ஆற்றில் கிடைக்கப்பெறக்கூடிய உபரி நீரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வறண்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரிகளை நிரப்புவதற்கு தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்திட சட்டப்பூர்வமாக ஆராய்ந்து உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்று இப்போது தமிழக அரசு அதற்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாண் பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு செய்து வருகிறது என்பதை தமிழக அரசு வெளியிட்டக்கூடிய குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே தருமபுரி மாவட்டத்தில் சிறு தானியங்களுடைய பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்ககம் போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் உயிர் உரங்கள் விநியோகம் ஆகிய திட்டங்கள் மூலமாக 6,55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் 11 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டு 57,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் பயிர்களுடைய உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக 2,65 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக 10,300 விவசாயிகள் பயனடைந்து வரக்கூடிய வகையிலான திட்டங்கள் என விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையிலான பல்வேறு திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக அரசு காவிரி ஆற்றில் கிடைக்கப்பெறக்கூடிய உபரி நீரை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளில் உள்ள ஏரிகள் நிரப்புவதற்காக தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலித்து பெண்ணாகரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய நெருப்பூர் அருகே காவிரி உபரி நீரை எடுத்து பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நீர்வளத்துறை ஆராய்ந்து வருவதாகவும் இது தொடர்பான சட்டப்பூர்வமாக ஆராய்ந்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு உறுதியாக எடுக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.